எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த தலைப்புல பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியமான மிகவும் உன்னதமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம். வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது இல்லையா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எத்தனையோ ராத்திரிகள் இருந்தா கூட சிவனுக்கு உகந்தது, சிவனுக்கு பிடித்தமான ராத்திரின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியை தான் சொல்லுவாங்க. பொதுவாகவே சிவநாமம் சொல்வது கோடி புண்ணியம். அதுலயும் மகா சிவராத்திரி பத்தி இன்னைக்கு நான் பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளிலிருந்து 14வது திதியை சிவராத்திரி இல்லாட்டி பிரதோஷ நாளாக கொண்டாடுவாங்க. சிவன் கோயில்கள் எல்லாம் வெகு விமர்சையாக பூஜைகள் நடக்கும் சிவபெருமானுக்கு. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ தினத்தை தான் பாத்தீங்கன்னா சிவராத்திரி தினமாகவும் பிரதோஷ தினமாகவும் கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இது சாதாரணமாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரி இல்ல பிரதோஷ நாள்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி மாசி மாதத்துல தான் வரும். இப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அதாவது பிரதோஷ நாள்கள்ல சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தாலே நமக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களும் வாழ்க்கையில மன நிம்மதியும் மற்றபடி பாத்தீங்கன்னா தீய சக்திகள் எல்லாம் அழிந்து விடும். இன்னும் சொல்ல போனா தீய சக்திகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையிலிருந்து விட்டு விலகி விடும். அதற்காக தான் பாத்தீங்கன்னா கோயில்கள்ல பிரதோஷ நாள் அன்னைக்கு ரொம்பவே கூட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக சிவலிங்கத்திற்கு சிவபெருமானுக்கு எல்லாம் அபிஷேகம் செய்வாங்க. அதுல நிறைய பெண்கள் எல்லாம் கலந்துப்பாங்க. இப்படி ஒரு பக்கம் இருந்தால் கூட பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 4ஆம் தேதி வருது இல்லையா, இந்த மகா சிவராத்திரி. இந்த ராத்திரி தான் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராத்திரி என்று புராணங்களையும் கருட புராணம், பத்ம புராணம், இந்த மாதிரி புராணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மாசி மாதத்து சதுர்தசி இரவை தான் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு சொல்றாங்க. இந்த மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா சிவனுக்கு உகந்த இரவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எத்தனையோ இரவுகள் இருக்க இந்த மாசி மாதத்து தேய்பிறை சதுர்தசி அன்று மட்டும் ஏன் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது? அது தவிர ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி ஏன் வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கு பின்னாடி சில புராண கதைகள் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் படைக்கும் தொழிலை செய்து கொண்டிருக்கும் பிரம்மனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முறை ஒரு எண்ணம் எழுந்தது. அதாவது இந்த காத்தல் படைத்தல் இந்த ரெண்டுல எந்த தொழில் மேலானது உயர்ந்தது அப்படின்னு யோசிச்சாரு. அப்படி சிந்திக்கும் போது அவருக்கு பாத்தீங்கன்னா தலைக்கணம் ஏறிடுச்சு. அதாவது ஒரு உயிரை நம்ம படைச்ச பின்னாடி தானே காத்தல் என்கின்ற ஒரு தொழில் வருகிறது. நம்ம உயிரை படைக்கலன்னா காத்தல் எப்படி வரும்? அதனால காத்தல் என்கின்ற தொழிலை செய்யக்கூடிய விஷ்ணு பெருமான் என்னுடைய தந்தையாக இருந்தால் கூட நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற மமதை அவர் தலைக்கு ஏறின பின்னாடி போறாரு. விஷ்ணுவை தேடிட்டு போறாரு. அவர் அங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காரே, அவரை எழுப்ப கூடாதே அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம தட்டி எழுப்பிட்டு படைத்தல் காத்தல் இந்த ரெண்டு தொழிலையும் சிறந்தது படைப்பு தான். நான் படைக்கலன்னா நீங்க எப்படி காப்பாத்த போறீங்க? அதனால நீங்கள் எனக்கு தந்தையாக இருந்தால் கூட எனக்கு பணிந்து நீங்கள் நடக்க வேண்டும். எனக்கு பிறப்பு இறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மமதையில பேசுறாரு. அதை கேட்ட உடனே மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. யாரா இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா? அதுவும் தூங்கிக்கிட்டு இருக்கிற தகப்பனை எழுப்பிட்டு இப்படி சொன்னா கோபம் வரும் தானே. அப்போ மகாவிஷ்ணுக்கு கோபம் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய தலைகளிலிருந்து ஒண்ணு சிவபெருமான் அன்னைக்கு துண்டிச்சிட்டு போனாரே, அப்போ உன்னுடைய படைப்பாற்றல் எங்கே போச்சு? அது மட்டும் இல்லாம கோமுகாசுரன் உன்கிட்ட இருந்து வேதங்களை பறிச்சுட்டு போனப்போ அதை மீட்டுட்டு இந்த உலகத்தை காத்ததே நான் தானே. அதனால ஆணவம் கொண்டு ஆடாதே. தகப்பன்னு பார்க்காம என்கிட்டயே நீ அடங்கி நடக்கணும்னு சொல்றியே, இதெல்லாம் தவறு. ஆணவத்தை அடக்குன்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் முத்தி போய் சொற்போர் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சொற்போரையும் தாண்டி பாத்தீங்கன்னா கை கலப்பே அங்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி அவங்களுக்குள்ள போர் நடந்துட்டு இருந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா அண்ட சராசரமே நடுங்கிச்சு. தேவாதி தேவர்கள், சித்த முனிகள், யோகிகள் இப்படியே போர் நீண்டுகிட்டு போச்சுன்னா என்ன ஆகுமோன்னு பயந்துகிட்டு சிவபெருமான்கிட்ட அபயம் கேட்டு போறாங்க. சிவபெருமான் தன்னை தேடி வந்தவர்களிடம் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு அடைக்கலம் தந்தார். அதற்கு பிறகு சிவபெருமான் சும்மா இருப்பாரா? சோதனைகள் செய்து நல்ல சுமூகமான தீர்வை கொடுப்பது சிவபெருமானுக்கு கை வந்த கலையாச்சே. அதனால பிரம்மாவும் விஷ்ணுவும் போர் புரிந்து கொண்டிருந்த இடத்துல மிகப்பெரிய ஒளி ஒண்ணு தோணுச்சு. அந்த ஒளி அசரீரியாக என்ன சொல்லுச்சுன்னா, இந்த ஒளியின் அடியையும் முடியையும் யார் முதலில் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரீரி சொல்லுது. உடனே பிரம்மன் தான் தான் பெரியவர் என்று இந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அன்னப்பறவையாக காட்சி எடுத்துக்கிட்டு அவர் பறந்து அப்படியே முடி எங்க இருக்குன்னு தேடிட்டு மேல மேல பறந்து போறாரு. மகாவிஷ்ணு என்ன பண்றாருன்னா வராக அவதாரம் எடுத்துக்கிட்டு அடியை தேடிட்டு மண்ணை தோண்டி கீழே போறாரு.
2 பேரும் பயங்கர பிரயத்தனப்பட்டும் அடியையும் பார்க்க முடியல, முடியையும் பார்க்க முடியல. அப்போது மகாவிஷ்ணு புரிஞ்சுக்கிறாரு, இது சிவபெருமானுடைய திருவிளையாடல் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாரு. ஆனால் பிரம்மனுக்கு மமதை ஏறிய காரணத்தினால பாத்தீங்கன்னா அவருடைய தோல்வியை அவர் ஒப்புக்க தயாராக இல்லை. தான் பொய் சொல்லியாவது எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்போ திருமுடியிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுகிறத பார்த்தாரு. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த தாழம்பூவே ஒரு பொய் சாட்சியாக சொல்ல வைப்போம். நான் திருமுடியை பார்த்துட்டேன்னு இந்த தாழம்பூ பொய் சொல்லுச்சுன்னா நம்பிடுவாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாழம்பூட்ட பொய் சொல்றாரு. நீ எனக்கு இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லணும், திருமுடியை நான் பார்த்ததாக நீ எல்லாருக்கும் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு தாழம்பூட்ட சொல்றாரு. அப்ப தாழம்பூ என்ன நினைக்குது, இந்த படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மனே என்கிட்ட கெஞ்சறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல சரின்னு ஒப்புக்குச்சு. தாழம்பூவை சாட்சியாக வைத்து அந்த பேரொளி கிட்ட போயிட்டு பிரம்மன் பொய் சொல்றாரு. அதாவது திருமுடியை நான் பார்த்து விட்டேன், அதற்கு தாழம்பூ தான் சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரொளி வெடித்து சிதறி அதிலிருந்து மிகவும் சீற்றத்துடன் ஈசன் வெளிப்பட்டார். சீற்றத்துடன் பிரம்மனை நோக்கி சொன்னார், பிரம்மனே, திருமுடியை காணாமலே திருமுடியை கண்டதாக பொய் சொல்லிவிட்டாயா, அதனால பூ உலகத்துல உனக்கு கோயில்களும் வழிபாடும் இல்லாமல் போகட்டும்னு சொல்லிட்டு கோவத்துல சாபம் கொடுத்தாரு. அதே போல தாழம்பூவை பார்த்து சொன்னார், நீ பொய் சாட்சி சொன்ன காரணத்தினால இனி என்னுடைய பக்தர்கள் யாரும் எனக்கு தாழம்பூவை சூடக்கூடாது, சூட மாட்டார்கள் என்று தாழம்பூவுக்கும் சாபம் கொடுத்தார். அதனால்தான் சிவபெருமானுக்கு தாழம்பூவை சூடக்கூடாது, சூட மாட்டார்கள். சாபம் விடுத்தும் சீற்றம் அடங்காத சிவபெருமானை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. முனிவர்கள் வேதங்கள் ஓதுனாங்க. தேவாதி தேவர்கள் எல்லாம் அவரை துதிக்க ஆரம்பித்தார்கள், பாட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா சிவபெருமான் கொஞ்சம் அமைதியானார், ஆனந்தப்பட்டார். அதற்கு பிறகு குளிர்ச்சி அடைந்து அண்ணாமலை லிங்கமாக அமர்ந்தார். இப்படி சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றி பிரம்மா விஷ்ணுவின் போரை நிறுத்தி பிரம்மனுடைய ஆணவத்தை அடக்கி உலகில் உள்ள உயிர்களை காத்த இரவுதான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. இதைத்தான் பகவான் ஸ்ரீ ரமணரும் ஆதி அருணாச்சல பேர் அற்புத லிங்கத்துருக்குள் ஆதிநாள் மார்கழியில் ஆதிரைய சோதி எழும் ஈசனை மால்முன் ஏத்தி அமரர் வழிபட்ட நாள் மகா சிவராத்திரியா மற்று அப்படின்னு பாடியிருக்காரு. அது மட்டுமல்ல, பிரம்மனும் மகாவிஷ்ணுவும் சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்ட பின்னாடி சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி தந்தார். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலையை கிரிவலம் வருதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கு பார்வதி தேவி கூட 33 தேவர்களும் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் எல்லாருமே திருவண்ணாமலையை கிரிவலம் செய்வாங்க. அவர்கள் சூட்சும வடிவத்துல அங்க கிரிவலம் வருவாங்கன்றது ஐதீகமாக நம்பப்பட்டு வருகிறது. இது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க, இப்பவும் நிறைய பேர் உணர்ந்துகிட்டு வர்றாங்க. அதனால மகா சிவராத்திரி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம மகா சிவராத்திரினா என்ன, அது எதனால கொண்டாடுறோம் அப்படின்ற ஒரு பகுதியை பார்த்தோம். அடுத்தது மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் எப்படி மேற்கொள்ளணும், பூஜைகள் எப்படி செய்யணும் அப்படின்றத அடுத்த பதிவுல பார்க்கலாமா? அதுவரை நன்றி, வணக்கம்.